என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், நீ வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நீ ஆசைப்பட்டவனுக்கே உன்னை கட்டி கொடுக்கணும்னு நினைச்சு அந்த படுபாவி உன்னை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டானேம்மா. அழாதீங்க மம்மி, அழாதீங்க. அவர் அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டார் மம்மி. அப்படி நடந்துக்காதவனா இருந்தா தாலி கட்டுற நேரத்துல ஏம்மா தலைமறைவாகணும்? கடவுளே, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற என் பொண்ண மனவர வரைக்கும் கொண்டு வந்துட்டு இப்படி வெறும் கழுத்தோட நிக்க வச்சுட்டியே. போச்சு, எல்லாம் போச்சு. என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு. ஜாதி அந்தஸ்து பார்க்காம சம்பந்தம் வச்சா கல்யாண வீட்டையை ஒப்பாரி வைக்க வேண்டியதுதான். இதுக்குத்தான் குரங்க பிடிச்சாலும் குளம் பார்த்து பிடிங்கன்னு சொல்றது. இனி இந்த பொண்ணுக்கு எங்க கல்யாணம் நடக்க போகுது? போங்க. அதான் கல்யாணம் நின்னு போச்சா, ஏன் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? போங்க போங்க. இல்லைங்க, யாரும் போயிடாதீங்க. இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணும்னா என் பொண்ணு கழுத்துல நீதாப்பா தாலி கட்டணும். இந்த குடும்பமானத்தை காப்பாத்துறதுல எனக்கும் பங்கு இருக்கு. ஆனா மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு மற்றவனுக்கு கழுத்து நட்டுறதுக்கு எந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டான். ராதா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா நான் அவளுக்கு தாலி கட்டேன். ராதா, சொல்லுமா. மம்மி, இந்த சூழ்நிலை எனக்கு இந்த கல்யாணம் தேவை மம்மி. இது பாருமா ராதா, உன்னை நிறைவுல அடையிற பாக்கியம் எங்களுக்கு இல்லைனாலும் உன்னை பெற்ற தாயை நினைச்சு சொல்றேன். இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சுதாமா ஆகணும். நானும் ஒரு பொண்ணை பெற்று வச்சிருக்கேன். அதுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தா இதே முடிவத்தாமா நானும் எடுப்பேன். ராதா, இதுக்கு மேலும் நீ சம்மதிக்கலன்னா எனக்கு சாகரதை விட வேற வழி தெரியல. என் கண்ணு. அப்புறம் என்ன, கல்யாணத்தை நடத்திட வேண்டியதானே? राजा वरुणो ध्रुवन्ते जो बृहस्पतिः ध्रुवन्त इन्द्र साङ्ग्रहणात्रयां ध्रुवम् ॐ अग्ने स्वाहा प्रतानां गट्टिमेळं எங்கடா இருந்தா தாலி கட்டதுக்கு அப்புறம் சொல்றப்பா. என்ன மாப்பிள, என் கல்யாணத்துக்கு நீ தான் கெட்டி மேல வாசிக்கணும்னு உன் தலையில எழுதிருக்கு. அது யாரால மாத்த முடியும்? வாசி உட்கார். ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயண நமோஸ்துதே மாங்கல்யம் தத்துநானேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி த்வே சர்வாம் சதாம் சமானம் பவதி சதாய புருஷாய.
உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே நமக்குள்ள எந்த உறவும் வேண்டாம்னு சொன்னோமா, இவருதான் கேட்காம இப்படி பண்ணிட்டாரு. என்னடி வளர்ற? என் மேல எந்த தப்பும் இல்லம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அதான் சொல்லு. இதை தொடாதீங்க. இதை தொடறதுக்கு நீங்க யாரு? உங்க கைப்பட்டாலே தேர் கொட்டுற மாதிரி இருக்கு. உங்க முகத்தை பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கு. Get out. I say get out. என்ன நடந்ததுன்னா? Shut up. செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு தலையும் காலும் வச்சு நல்லவனா நடிப்பீங்க. அதை நான் நம்பணும். It's impossible. ஒரு தடவை ஏமாந்து இந்த தாலியை கட்டிக்கிட்டேன். இன்னொரு தடவை ஏமாந்து என் மானத்தை கட்ட நான் தயாரா இல்ல. நீங்க எனக்கு புருஷனே இல்ல. You're a poison. You're a criminal. ஊரறிய கொலை செஞ்சவன கூட கோர்ட்ல விசாரிச்சு தாண்டி தீர்ப்பு சொல்லுவாங்க. நான் உன்னை தொட்டு தாலி கட்ட புருஷன். அந்த மரியாதைக்காகவாவது நடந்தது என்னன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம என்ன கெட்டவன முடிவு பண்ணிட்டேடி. நீ எல்லாம் எதுக்கடி படிச்சு பட்டம் வாங்குற? இத பாரு, தம் பொண்டாட்டிய உலக சந்தேகப்படக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ராம சீதையை நெருப்பு நடக்க வச்சா. ஆனா நீ எம்எல்ஏ சந்தேகப்பட்டு என் தலையிலேயே நெருப்பள்ளி கொட்டிட்டேடி. என் கண்ணால பார்த்ததெல்லாம் போயிக்கிறீங்களா? கண்ணால பாக்குறதெல்லாம் உண்மை என்ன? இந்த உலகம் தாய்க்கும் மகனுக்குமே கதை கட்டுண்டி. நீங்க 1000 சொன்னாலும் சரி, நான் உங்களை நம்ப தயாரா இல்ல. நான் உங்களுக்கு சொந்தமோ இல்ல, இனிமே இந்த வீட்டுல உங்களுக்கு இடமோ இல்ல. அடி பைத்தியக்காரி, உன் சொத்துக்கோ உடம்பு சுகத்துக்கோ ஆசைப்பட்டு நான் உனக்கு தாலி கட்டல. நான் காதலிச்சேன், உன் மனசுதான் காதலிச்சேன். கணவன் கூப்பிட வேண்டிய அந்த மனசை என்ன கெட்டவன் சொல்றப்போ இனிமே நான் உன்னை பொண்டாட்டின்னு நினைக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒருத்தனுக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை சரியில்லைன்னா ஹரிச்சந்திரன் கூட அயோக்கியம் தான் சொல்லுவாங்க. இப்ப சொல்ற கேளு, என்னைக்கு நீ நினைச்சது தப்புன்னு தெரிஞ்சுக்கிறியோ அது வரைக்கும் நான் இந்த வீட்டு வாசப்பட்டு மிதிக்க மாட்டேன். என்ன மாப்பிள்ள, இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா குடிசைக்கும் கோபுரத்துக்கும் ஒத்து வராதுன்னு? நீ என் தம்பிய மனவழில இருந்து அமிச்ச, நான் உன்னை படுக்கரையில இருந்தே வெளியே அமிச்சிட்டேன். எப்படி? அப்படி போடு. நவநீதம், அடிக்கிற காத்து திசை மாறிச்சுன்னா உனக்கு தெருவுல நிக்கிறது கூட இடம் இருக்காது. தெருவுல யாரு நிப்பாங்கன்னு பாக்குறேன். இல்லடா, பந்தல்ல கட்டின வாழை மரம் காயறதுக்குள்ள பண்ணையார் மகளை வாழாவாக்கி ஆக்கிட்டு வந்து நிக்கிறியே, இந்த பாவம் உன்னை சும்மா விடுமா? உன்னை பண்ணையார் அம்மா வீட்டுக்கு மருமகன் ஆக்குனது நீ அங்கிருந்து பணம் காசு கொண்டு வருவன்னா உன்னால இந்த வீட்டுக்கு அந்தஸ்து மரியாதை உயரும். அதை வச்சு உன் தங்கச்சியை பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டு தாண்டா. அந்த ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டு இனிமே யாரும் அவளை கட்டிக்குவா? எப்படி அவன் தங்கச்சி கல்யாணம் நடக்கும்? இங்க பாருப்பா, இருக்கிற அறகுற மானத்தோட நாங்க உயிரோட இருக்கணும்னா, உன் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்னா தயவு செய்து நீ இந்த வீட்டை விட்டு போயிரு. உன் கால்ல நான் போறேன். என்னைக்குதான் நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கேன். நான் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என் மனசு உங்கிட்டுதான் இருக்கும். நீ கோபி ராதான்னு மரத்துல தான் எழுதிருக்க, நான் அதை மனசுலயே எழுதிருக்கேன். என்னைக்குமே நீ வேற நான் வேறன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சத்தியமா.
ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் ஊத்துறியா தண்ணிய? அதான் ஆத்து நிறைய தண்ணி இருக்குல்ல, அங்க போய் குடிச்சுக்க. கண்ணுக்கு முன்னால குடத்துல தண்ணி வச்சுக்கிட்டு தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லைன்னா அது ரொம்ப பாவம் இல்ல? சரி குடி. என்னமா இது, இன்னும் என் தாகமே தெரியல, அதுக்குள்ள போறிய? நல்ல பாப்பா, தாகத்துக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி தெரியல. ஏண்டி வயசுக்கு தேவையான உடம்பு வச்சிருக்கிற, ஆனா என் உடம்புக்கு தேவையான ஆசையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. படிக்கும்போது ஓட்ட பண்ணிக்கல் நான் தான் ஃபர்ஸ்ட். என்னமாச்சு? தங்கராசு கோபி, மனசுல பகைய வச்சுக்கிட்டு பண்ணையாரமா தம்பிய காரணம் இல்லாம எதுக்காக நீ கை நீட்டி அடிச்ச? அடிக்கிறது மட்டும் இல்லையா, இந்த ஊர்க்காரங்க மட்டும் என்ன தடுக்கலன்னா அதே இடத்துல இந்த நாயை கண்ட துண்டமா வெட்டி கொன்னுருப்பேன். ஏன்பா தங்கராசு, இவங்கிட்ட காரணத்தை கேட்ட ஒரேடியா தையா தக்கன்னு குச்சிக்கிட்டு இருக்கான். நீயாவது நடந்தது என்னன்னு சொல்லுப்பா. சத்தியமா சொல்றேங்க, எதுவுமே நடக்கல. என் தங்கச்சியை நாசம் பண்ணிட்டு சத்தியமான பண்ற, உனக்கு இங்கே சமாதி கட்டுறா. ஓட, இவன் சொல்றதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. தங்கராசி எந்த தப்புமே பண்ணலன்னு சத்தியம் பண்ணி சொல்லு. அப்படி இருக்கும்போது நீ சொல்றத எப்படி நம்புறது? பணக்கார வீட்டுல எச்சல பொறுக்கிறவங்கள பஞ்சாயத்துல உட்கார வச்சா இப்படிதான் பேசுவீங்க. நான் சொல்றது போய் என்ன, என் தங்கச்சியை கேளுங்க. என்ன லட்சுமி, தங்கராசி உங்களை கருத்தது உண்மையா? உண்மைய நீ பஞ்சாயத்துல சொல்லாம இருந்தா உங்க அண்ணனும் உயிரோட என் தம்பிக்கு உனக்கு கல்யாணமும் நடக்கும். ஏமா இளஞ்ச நெல்லு சந்தைக்கு வர மாதிரி வயசு பொண்ணு பஞ்சாயத்துக்கு வந்துட்ட, இனி ஊமையான என்ன பிரயோஜனம்? வாயை திறந்து பதில் சொல்லுமா. ஏமா தயங்குற? நான் இருக்கேன், உண்மையை சொல்ல. யாரும் கெடுக்கவும் இல்லை, கெட்டு போகவும் இல்லை. லட்சுமி, நான் உண்மையத்தான் சொல்றேன். காக்கா குருவி பறக்காத ஊருக்கு கலெக்டர் ஆபீஸ் கேட்கிற மாதிரி நடக்காத ஒரு காரியத்துக்கு எந்தாட்டம் ஆடினியே. இப்ப உன் தங்கச்சியே மூஞ்சில காரிட்டு கேட்டா இனி எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டடா இந்த ஊருக்குள்ள இருக்க போற? கருத்துக்குள்ள மரியாதையா பேசியா? 1000 தான் இருந்தாலும் கோபி ஏன் மருமக, ஏதோ தங்கச்சிக்கு பெரிய இடத்துல வாழ்வு கிடைக்கணுங்கிற ஆசையில இப்படி ஒரு தப்பான காரியத்தை செஞ்சுட்டாரு இல்லையா மாப்பிள்ள?
ஊர்க்காரங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த தகராறு ஊர் பிரச்சனையா இருந்தாலும் ஒரு வகையில என் குடும்ப பிரச்சனை, அதுவும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. பட்டணத்துல ஒரு பொண்ணு கெட்டு போயிட்டாலும் அது மாதிரி வச்சிடலாம். ஆனா நம்ம ஊர்ல கண்ணு பட்டா கூட காட்டுத்தீ மாதிரி நாலாம் பக்கமும் பரவிடும். என் மருமக அதான் இந்த கோபி என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக மல்லாக்கா படுத்துட்டு எச்சில துப்புன மாதிரி தன்னையே அசிங்கப்படுத்திட்டாரு. வாழ வேண்டிய ஒரு பொண்ணை பத்தி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கதை கட்டினாலே அந்த சந்தேகம் சாகர வரைக்கும் தீராது. அப்படி இருக்கும்போது கூட பிறந்த அண்ணனே தான் தங்கச்சி கெட்டு போயிட்டான்னு பழைய சுமத்தும் போது அந்த பொண்ணோட நிலைமை என்னங்க ஆகுறது? மண்ணை நம்பினாதான் மரம் வைக்க முடியும், பொண்ணை நம்பினாதான் மாப்பிள்ளை பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த லட்சுமியை என் வீட்டு மருமகளா நான் ஏத்துக்கிறேன். இதான மாப்பிள்ளை நீங்க எதிர்பார்த்தீங்க? இத முதல்ல என்கிட்ட சொல்லிருந்தா நானே இந்த கல்யாணத்தை ஜாமீன் நடத்திருப்பேனே. அதை விட்டுட்டு அறுபடி பஞ்சாயத்து அது இதுன்னு. சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. உங்க தங்கச்சி லட்சுமிக்கும் என் தம்பி தங்கராஜுக்கும் வர முகூர்த்தத்திலேயே நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன். போதுமா? பாத்தியாடா, பண்ணையாரமா தம்பியை நீ அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு கேவலமான பொய்யை சொன்ன. அத அவங்க மன்னிச்சதும் இல்லாம உன் தங்கச்சிக்கு வாழ்க்கையே கொடுத்திருக்காங்க. அந்த அம்மா கால் செருப்ப உன் தலைக்கு வச்சு படுத்தா கூட உனக்கெல்லாம் புத்தி வராதுடா. யோ, சொத்துக்கு ஆசைப்பட்டு கூட பிறந்த தங்கச்சிய ஊர் முன்னால கெட்டு போய்த்தான்னு போய் சொல்றியே, நீ உருப்படுவ? இதெல்லாம் ஒரு பழப்பையா? இதுக்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்து, ஒரு கூட்டம். யோ, அவங்க வேலையை பார்த்து போங்கயா. போயிட்டாங்க. இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க.